அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இந்த நித்தி ஹெல்த் கேர் சேனலில் நாங்கள் மேலும் மேலும் பல வீடியோவில் பார்த்துட்டு இருப்போம். இந்த முறை நான் போடுற வீடியோ இது ஒரு இலங்கையில் சில விலங்குகளால் ஏற்பட்டுள்ள சில குழப்படிகரமான நிலவரம். குறிப்பாக 2 வித விலங்குகளால் ஏற்பட்டுள்ள இடைஞ்சல் அல்லது சிக்கல் மக்களுக்கு அதை சுற்றியுள்ள மக்களுக்கும் பெரிய சிக்கலாக இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கம் இதை என்ன செய்கிற இதுக்குரிய காரணம் என்னன்னு தெரியாமல் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கு. இந்த விலங்குகளால் ஏற்பட்ட முக்கியமான கடந்த வாரம் இதான் முக்கியமான பேசுபொருள். என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, இது சம்பந்தமான விளக்கமான விவரங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது விஷயம், களுத்துறை பிரதேசத்தில் வசிப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மிக பிரச்சனை. இப்போ பிரதேசவாதிகள் போலீஸாரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். இப்போ போலீஸார் யாரை போய் விசாரிக்கிற என்ன பாஷை விளங்குறன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கிறார்கள். களுத்துறை பிரதேசத்தில் வசிக்கிறவர்களுக்கு ஒரு காகத்தினால பயங்கர நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. இந்த காகம் என்ன செய்யணும்னா கடைகளுக்குள்ள போகுது. அங்கே இருக்கிற 100 ரூபா 200 ரூபா அந்த 100 ரூபா 50 ரூபா காசுகளை கவி கொண்டு போயிடுது, திருடி கொண்டு போயிடுது. அப்போ இது சில மக்கள் மேலே ஏறி நிற்கும். அதில் போகிற வாராக்கள் ஏறி நிற்குது. அதில் இருக்கிற சாப்பாடு சாமானத்தை கொண்டு போகுது. குறிப்பாக கடைகள், வங்கிகள், அதில் இருக்கிற நிறுவனங்களுக்குள்ள குறிப்பாக போய் காசை திருட்டி கொண்டு போகுது. இப்போ இது அங்கே பெரிய வீடுகளுக்குள்ள சிலாரண்டு போகுது. வீட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற சாப்பாடாக திருட்டி கொண்டு போகுது. குறிப்பாக காசுகள், ஆவணங்கள் இதெல்லாம் திருட்டி கொண்டு பறந்துடுது. அப்போ இங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு பெரிய குழப்பம். அப்போ இது முறையிட்டிருக்கிறோம். இதை ஏதாவது முடிவு கட்டுங்கொண்டு இந்த காகம் அதே மாணாக்கள் சந்தேகப்படினும் இந்த காகம் யாரோ ஒரு இடத்துல வசிக்கிற ஒரு ஆளால் சின்னலேருந்து வளர்க்கப்பட்டு பயிற்சி வைக்கப்பட்டிருக்கணும் என்று நினைக்கணும். ஆனால் உறுதியாக எதுவித முடிவுகளும் இல்லை. குறிப்பாக இந்த காகம் கடைகள், வங்கிகள் இதற்கு போய் பணத்தை எடுக்குது. அப்போ இது முக்கியமாக என்னென்னா அப்போ கட்டாயம் இது ட்ரெயின் பண்ணப்பட்ட காகமாக இருக்கணும் மக்கள் சந்தேகிக்கணும். சில படங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. கடைக்குள்ளே போய் அந்த காசை எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ஆனால் இதே நேரத்தில் அந்த பதில் இருக்கிற அலுவலகம் ஒன்றுக்கு ஒரு பெண் ஒரு ஆள் போய்க்குள்ள அந்த பெண்ணின்ற உடம்பில் ஏறி பறந்தபடி காகம் ஒன்று குந்தி இருக்கிற புகைப்படம் வெளியேறி இருக்குது. இதில் என்ன விஷயம்னா அது தற்செயலாக அந்த பெண்ணில் அந்த காகம் குந்தி இருந்ததோ அல்ல அந்த பெண் வளர்க்குற காகமோன்றது குழப்பம். இப்போ நிலையில் இந்த காகத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி மக்கள் போலீஸாரிடம் கோரிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸாருக்கு குழப்பம். எந்த இதை விசாரிக்கிற, காகத்தை எப்படி விசாரிக்கிற, என்ன பாஷையில் காகத்தோட கதைக்கிற, சுற்றி இருக்கிறவர்கள் என்னென்ன அந்த காகத்துக்கும் அந்த ஆக்களுக்கும் தொடர்பை கண்டுபிடிக்கிறன்றது போலீஸார் மிகவும் சிக்கலான ஒரு பிரச்சனையில் இருக்கணும். இதுதான் இப்போ களுத்துறையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு விலங்கால் ஏற்பட்ட பிரச்சனை. அடுத்த பிரச்சனை தங்கால் கடற்கரையை சுற்றி ஒரு புது விதமான பிரச்சனை ஒன்று உருவாக்கியிருக்கு. அங்கே பல படங்கள் இதுகள் வழியாக இருக்குது. நாய்கள் ஒரு அசாதாரண போக்கை கடைப்பிடிக்குது. அதாவது தங்களை சுற்றி கொண்டு நாய் தண்டவாளை சுற்றி ஒரு இலக்கு இல்லாமல் நிதானமாக நடக்க முடியாமல் தள்ளாடி கொண்டும் அப்படி சுற்றுற மாதிரி சுற்றி கொண்டு விழுந்து கொண்டு இருக்கிற ஒரு அசாதாரண போக்கு அண்மை காலங்களில் தங்கால பிரதேசத்தில் அவதானிக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் அவதானிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பிரதேசம் என்னென்னா அண்மையில் இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிரதேசத்துக்கு அண்மையில் காணப்படுற பிரதேசங்கள் தான் இந்த நாயின் போக்குகள் அசாதாரணமாக காணப்படுது. இதுக்கும் மக்கள் முறையிட்டிருக்கிறார்கள். இதுக்குரிய காரணம் என்ன, அந்த நாய்களுடைய இப்படியான அசாதாரண நடத்தையை அந்த நாய்கள் காட்டுவதற்குரிய காரணம் என்ன என்பதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுதான் கடந்த வாரம் இலங்கையில் 2 விலங்குகள் செய்த மிகவும் அசாதாரணமான நிகழ்ச்சி. வாருங்கள், இது போன்ற தொடர்ச்சியான வீடியோவுக்கு மறக்காமல் நித்தி ஹெல்த் கேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.